இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சம்பளத்தை அதிகப்படியாக உயர்த்துவதை விட விலைவாசிகளை குறையுங்கள். டத்தோ ஜி சங்கரன் கோரிக்கை. தொழிலாளர்களுக்கு அதிகப்படியாக சம்பளத்தை உயர்த்துவதை விட விண்ணை முட்டும் விலைவாசிகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் கேட்டுக்கொண்டார். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 1700 ரிங்கிட்டாக அரசாங்கம் உயர்த்தி கொடுத்தாலும் கூட இன்று அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவினம் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் இந்த தொகை போதாது. இந்த தொகையை 2000 ரிங்கிட்டாக அதிகரித்தாலும் கூட நடப்பு விலைவாசிகள் மத்தியில் இந்த சம்பளம் போதாது. எனவே விலைவாசிகளை குறைத்தால் மட்டுமே நடப்பு சம்பள தொகை வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க இயலும் என்று டத்தோ ஜி சங்கரன் கேட்டுக்கொண்டார். இன்று மத்தகாப்பில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பஹாங் மாநில பேராளர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ ஜி சங்கரன் மேற்கண்டவாறு கூறினார். 1700 வெள்ளி சம்பளம் இன்றைக்குள்ள சூழ்நிலையில நமக்கு அது போதுமானதாக இல்லை. சம்பளம் 2000 வெள்ளி கொடுத்தாலும் போதுமானதாக இருக்காது. காரணம் விலைவாசிகள் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டு போகுது. நம்ம என்ன அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறோம்னா, விலைவாசிகளை நீங்க குறைங்க. சம்பளத்தை அதுக்கு மீறி ஏற்கிறத விட விலைவாசிகள் குறைச்சா தொழிலாளர்களுக்கு போதுமான வசதிகள் இருக்கும். அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அவங்க சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப 1700 வெள்ளி சம்பளம் அரசாங்கம் நிர்ணயித்த பிறகு தோட்ட நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல உள்ள வேலையை இப்ப ரெட்டிப்பாக அந்த வேலையை செய்யணுன்ற கட்டாயப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அவங்க போறாங்க. அதனால சம்பளம் உயர்வு கிடைக்குது. ஆனா அதனால அந்த வேலைகள் அதிகமான சூழ்நிலையில நடத்தணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறது நம்ம தொழிற்சங்கம் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளாது. குறைந்தபட்ச சம்பளம் 1700 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்ட பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்கான வேலைப்பளு முன்பை விட 2 மடங்காக தோட்ட நிர்வாகங்கள் அதிகரித்திருப்பதை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதனை சங்கம் கடுமையாக எதிர்ப்பதாக டத்தோ ஜி சங்கரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலானது பதவிகளை கைப்பற்றுவது அல்ல என்று உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். அடிலான் என்ற நீதி கட்சியின் தேர்தலானது பதவிகளுக்கு போட்டியிடும் அதே வேளையில் ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கும் கட்சியில் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் நடைபெறும் ஒரு தேர்தல் களமாகும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான ரமணன் வர்ணித்தார். கட்சியின் தேர்தல் நடைமுறையானது அதன் முதிர்ச்சிக்கு சான்றாகும். PKR கட்சி அமைக்கப்பட்டது முதல் அது எப்போதுமே சீர்திருத்த கொள்கைகளை நிலைநிறுத்தி வருவதாக ரமணன் தெரிவித்தார். கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் பிளவுகளை தவிர்க்க உயர்மட்ட பதவிகளுக்கு தேர்தல் ஒரு களமாக ஓர் அளவுகோலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ரமணன் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்துக் கொண்டதில் அந்த பேருந்தில் பயணம் செய்த மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் ஜோஹோர் ஸ்கூடாய் UTM பல்கலைக்கழக வளாகத்தில் ஜலான் லிங்காரன் இல்முவில் நிகழ்ந்தது. 6 மாணவர்களுடன் அந்த பேருந்து பல்கலைக்கழக வளாகத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த தீச்சம்பவம் நிகழ்ந்தது. தீ பரவுவதற்கு முன்னதாக பேருந்தின் பின்புறம் பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. டயர் வெடித்து விட்டதாக கருதி பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்தி அதன் ஓட்டுநர் சோதனை செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த பேருந்தில் தீ சூழ்ந்து கொண்டது. எனினும் பேருந்தில் 6 மாணவர்கள் அவசரமாக வெளியேறி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர் என்று அந்த பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பினாங்கு மேம்பாட்டுக் கழகமான PDC தனது ஊழியர்களுக்கு 6 மாத சம்பளத்தை போனஸ் தொகையாக வழங்குவதற்கு எடுத்துள்ள முடிவை பினாங்கு முதலமைச்சர் சவுகோன் யாவ் இன்று தற்காத்து பேசினார். 6 மாத சம்பளத்தை போனஸ் தொகையாக PDC அறிவித்திருப்பதில் சர்ச்சை செய்வதற்கோ கேள்வி எழுப்புவதற்கோ ஒன்றுமில்லை என்று சவுகோன் யாவ் தெரிவித்தார். PDC மிகச்சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. எனவே 6 மாத சம்பளத்தை போனஸாக அது அறிவித்திருப்பது அதன் சிறந்த செயல்பாட்டு அடைவு நிலைக்கு வழங்கப்பட்ட வெகுமதியே தவிர அரசியல் செல்வாக்கினால் அல்ல என்று சவுகோன் யாவ் விளக்கினார்.
பிடிசி எடுத்துள்ள முடிவு குறித்து பினாங்கு முன்னாள் முதலமைச்சரும் அயர்புத்தே சட்டமன்ற உறுப்பினருமான லிம்கான் எங் எழுப்பியுள்ள கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கையில் சவுகன் யாவ் இதனை தெரிவித்தார். வீட்டில் நிகழ்ந்த கொள்ளைச் சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் குடும்ப மாது ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மார்ச் 20ஆம் தேதி ஆயுதமேந்திய 4 முகமூடி கொள்ளையர்கள் பஹாங் ஃபெல்டாச்சினியில் வீட்டில் தன்னை கத்தி முனையில் மடக்கி தனது மாமியாருக்கு சொந்தமான 12,000 ரிங்கிட் மதிப்புள்ள விலை உயர்ந்த ஆபரணங்களை கொள்ளையடித்துள்ளனர் என்று 27 வயது மதிக்கத்தக்க மாது போலீசில் புகார் செய்திருந்தார். இதுகுறித்து போலீசார் தீவிரமாக ஆராய்ந்ததில் அந்த கொள்ளை சம்பவத்திற்கு பின்னணியில் இருந்து மூளையாக செயல்பட்டவரே அந்த மாதுதான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக பக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைடி மர்சின் தெரிவித்துள்ளார். மின் சிகரெட்டான வேப் விற்பனையை நகரி செம்பிலான் மாநிலத்தில் தடை செய்வது குறித்து தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹாரூன் தெரிவித்தார். நகரி செம்பிலான் மாநிலம் எடுக்கக்கூடிய இந்த முடிவானது சுகாதார அமைச்சுக்களின் பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமினுடின் ஹாரூன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.